ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இது போல் ஒரு கப் அண்ட் சாசர் க்ராஷெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது சிங்கிள் க்ராஷெட்டில் பண்ணுறதுனால ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கலாம். பாருங்கள், ஹேண்டல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்காக நான் நார்மல் உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். ஊசி 2 mmலேருந்தே இருக்கலாம். 2.5 2.7 நான் எடுத்துருக்கிறது 2.7 mm. ஆனால் 2.5 கிடைச்சாலும் அதுலேயும் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், நான் எப்படி விரல்களில் நூலை போடுறனோ அதே போல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். மேஜிக் ரிங்கு, உயரத்துக்காக ஒரு செயின், காமிக்கிறது போல் ஒரு சுற்றிட்டு பண்ணிங்கன்னா டைட்டாக இருக்கும். இப்போ மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். இப்போ பின்னாடி திருப்பி மேஜிக் ரிங்கோட அந்த ஒரு நூலை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின் கேப்பில், அதாவது முதல் சிங்கிள் க்ராஷெட்டில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டுக்கு ஒரு செயின் உயரத்துக்காக போட்டுட்டு அதே செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். பின்னாடி இருக்கிற அந்த நூலையும் சேர்த்து சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிடுங்க. தனியாக சொருகிற வேலை இருக்காது. இதுக்கப்புறம் 8 செயின் கேப்லேயுமே ஒரு கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட் பண்ணி முடிச்சுடுங்க. ரெண்டாவது ரவுண்டு முடிச்சுட்டேன். பாருங்கள், நூல் உள்ளே போயிடுச்சு, சொருக வேண்டிய வேலை இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது ரவுண்டு உயரத்துக்காக ஒரு செயின், சேம் செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். இது போல் தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கணும். மூணாவது ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு செயின் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதும் அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு நாலாவது ரவுண்டு நம்ம இந்த பக்கம் கீழே இருக்க அந்த பேக் லூப்பில் பண்ண போகிறோம். இப்போ அது திருப்புறதுனால மேலே இருக்க லூப்பாக மாறுது. நம்ம அதே சேம் சைடு நம்ம வழக்கமாக பண்ணுற பக்கம் பண்ணாமல் ஆப்போசிட்டில் பண்ணுறோம். அதுக்காக ஒரு செயின் உயரத்துக்கு விட்டுட்டு அதே செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட் பண்ணுறேன். அடுத்த செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த செயின் கேப்லேயும் இன்னொரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கு அடுத்த செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். மொத்தம் 3 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், நாலாவது கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட். இது போல் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
4 ரவுண்டு முடிச்சிட்டோம். 5வது ரவுண்டுக்காக ஒரு செயின் உயரத்துக்கு சேம் செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷட். இப்போது இந்த 5வது ரவுண்டும் 6வது ரவுண்டும் எல்லா செயின் கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணி முடிச்சிடணும். ஆறு ரவுண்டு முடிச்சிருக்கோம். உள்பாகம் 3 ரவுண்டு, வெளிபாகம் 3 ரவுண்டுன்னு 6 ரவுண்டு முடிச்சிருக்கோம். இப்போ 7வது ரவுண்டு ஒரு செயின் உயரத்துக்காக போட்டுக்கோங்க. சேம் செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷட். அடுத்து வர 3 செயின் கேப்பில் ஒவ்வொரு செயின் கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணணும். இது போல் இந்த ரவுண்டு முழுமையாக போட்டு முடிச்சிடுங்க. கடைசியாக போடும்போது 4 செயினுக்கு பதிலாக 3 தான் இருக்குது. அதுபோல் பல சமயத்தில் இருக்கும். பரவாயில்ல, போட்டு முடிச்சுடுங்க. அடுத்து வர 8, 9, 10 ரவுண்டு எல்லா செயின் கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணி முடிச்சுக்கணும். அதனால் நான் காமிக்கலை, பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பதினோராவது ரவுண்டுக்காக ஒரு செயின் உயரத்துக்கு போட்டுட்டு சேம் செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷட் பண்ணிக்கணும். அடுத்து வர 3 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணிக்கணும். அதுபோல் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. 12, 13வது ரவுண்டு எல்லா செயின் கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணி முடிச்சுட்டு தான் காமிப்பேன். அதை போடுறத காமிக்க போகிறதில்ல. கவனமாக நான் சொல்கிறத கேட்டு பண்ணி முடிச்சுடுங்க. பாருங்கள், 12, 13வது ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். உயரத்துக்காக ஒரு செயினும் அதே செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணணும். இதுக்கப்புறம் வர எல்லா செயின் கேப்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷட் பண்ணி இந்த லைனை முடிச்சுக்கோங்க.
கைப்பிடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1.5 மீட்டர் நீளத்துக்கு நூல் கட் பண்ணிக்கலாம். அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரவுண்டும் முடித்து தொடங்குகிற இடத்துல இப்போது நான் காமிக்கிறது போல் நீங்களும் நூலை தொடங்கிக்குங்க. 2 நூலாக நம்ம இப்போ செயின் பண்ண போகிறோம். கீழ்பாகம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மேல் பாகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது பின்னிக்கிட்டு இருக்க பாகம் நம்ம வழக்கமாக கையில் சுற்றிக்குவோம் இல்லையா, விரலில், அந்த பகுதி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறது போல் ஊசியில் 2 பக்கத்து நூலையும் எடுத்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுங்கள். மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட் நான் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற நூல் கொஞ்சம் பெருசாவோ இல்லை மெல்லிசாவோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உயரம் கொஞ்சம் மாறும். நீங்கள் 12 இல்லை 13 இல்லை 14 கூட போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க, ஹேண்டிலுக்கு சரியாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்படி ஒரு அழகான கப் அண்ட் சாசர் க்ராஷெட்டில் பின்னுறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.